ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு சூரக்கோட்டை என்கிற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் ஒரு பெரிய கோயில் இருக்கு. அந்த கோயிலில் லவ்வர் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. கோயில் நடைய சாத்தினது தெரியாம அவங்க கோயிலுக்குள்ள மாட்டிக்கிடுறாங்க. இந்த நேரம் அந்த கோயிலுக்கு ஒரு ரவுடி தன்னோட அடியாட்களை கூட்டு வராரு. அந்த கோயில்ல இந்த லவ்வர்ஸ் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த ரவுடி 2 பேரையும் கொலை பண்ணிருந்தான். இந்த கொலை கேஸ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதே கோயிலுக்கு ஹீரோவும் ஹீரோனியும் வராங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்றதுனால கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஹீரோவும் ஹீரோனியும் கோயிலுக்குள்ள இருக்கிறது தெரியாம கோயில் கதவை பூசாரி பூட்டிட்டு போயிருந்தாரு. இதுக்கப்புறம் கோயில் கதவை திறக்க 2 பேரும் ட்ரை பண்றாங்க. பட் முடியாம போகுது. இந்த சமயத்துல அந்த ரவுடி குரூப்பும் அந்த கோயில் பூசாரியும் அந்த கோயிலுக்குள்ள ராபரி பண்ண வராங்க. இந்த சமயத்துல இவங்க கிட்ட ஹீரோவும் ஹீரோனியும் மாட்டிக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனியும் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, ஹீரோவும் ஹீரோனியும் பண்ணின தரமான சம்பவம் என்ன, கோயில் நகை என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கதை ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதை ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ண விதம் நல்லா இருக்கு. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் படத்தோட கிளைமேக்ஸ் தான். அந்த அளவுக்கு தரமா இருக்கு. படத்தோட ஹீரோவும் ஹீரோனியும் ரவுடி கிருப்பு கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் படம் பார்க்குற நமக்கு தோணும். பட் அப்படி இல்லை. இது எல்லாமே ஹீரோ ஹீரோனியோட பக்கா பிளான் அப்படிங்கிறது படத்தோட லாஸ்ட்ல தான் நமக்கு தெரியும். அதெல்லாம் செம சூப்பரா இருக்கு. படத்தோட ஹீரோ வெங்கட பிரபு ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு. அவர் பண்ற சில காமெடி ஹியூமர் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. படத்தோட ஒரு சீன்ல ஹீரோனி ஒரு பொம்மையை பார்த்து ஏதோ ஒண்ணு தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ பயந்துகிட்டே ஓடிடுவாரு. அதெல்லாம் படத்துல நல்லா இருக்கு. படத்துல உள்ள ஒரு சில ட்விஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. அதுலயும் கோயில் சிலையை கடத்த ரவுடி குரூப்பும் வருவாங்க. அந்த நேரம் கோயில் பூசாரியும் வருவாரு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. படத்தோட ஹீரோயினியும் தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க. படத்தோட வில்லன் கதாபாத்திரத்தை ஓரளவு நல்லா பண்ணிருக்காங்க. படத்தோட சண்டை காட்சிகளை காமெடியும் ஆக்ஷனும் கலந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஓகேவா இருக்கு. படத்தோட பிஜிஎம் பிரமாதமா இருக்கு. அதுலயும் படத்தோட ராபரி பிஜிஎம் பக்காவா இருக்கு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஆரம்ப காட்சியில 2 மர்டர் நடந்திருக்கும். அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் சுத்தமா சரியில்லை. படத்தோட சில சீன்ல லாஜிக் இல்ல. குறிப்பா சொன்னா, கோயில் பூசாரி கதவை பூட்டும் போது கோயில்ல உள்ள எல்லா தீப்பந்தத்தையும் அணைச்சிட்டு போயிருவாரு. பட் அதே பூசாரி மறுபடியும் ராபரி பண்ண கோயிலுக்குள்ள வருவாரு. அப்பவும் போல நிறைய தீப்பந்தம் எரியும். அதை பார்த்துமே எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் படத்துல சரியில்லை. அதே மாதிரி கோயிலுக்குள்ள படத்தோட ஆரம்பத்துல ரொமான்ஸ் பண்ற மாதிரியும் ரேப் பண்ற மாதிரியும் சில சீன்ஸ் இருக்கும். அதெல்லாம் படத்துல சரியில்லை. படத்துல இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி இன்னும் சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருந்தா இந்த படம் ஒரு நல்ல படமா வந்திருக்கும். இந்த படத்தை குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல வெங்கட பிரபு, நேகா சுலங்கி, ரகு இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு ஆவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தந்தி ஒன்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.